ஹாய் நண்பா, நாம் இன்றைக்கி போத்தனூரில் இருக்கிற ஹோட்டல் முபாரக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, போத்தனூர் சாரதா மில் ரோட்டில் அரசன் தேட்டருக்கு அடுத்து நம்ம இந்த கலாம் ஃபர்னிச்சருக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னா 99 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்பெஷலு. 90 ரூபீஸ்ங்க ஒரு சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணியில் 90 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 99 ரூபீஸ் நம்ம பே பண்ணோம்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. இந்த ஹோட்டல் வந்து சின்ன ஹோட்டல் தான், கொஞ்சம் பேர் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. பட் நீட்டாக வச்சுருக்காங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. ப்ரெசன்டேஷன் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி தான் தர்றாங்க. ஹைஜீனிக்காகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி நம்ம ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்குது. எடுத்து போடும்போதே நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் தெரிஞ்சுது. அந்த கறி வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அரிசிலாம் நல்லா இது குக்காக இந்த மாதிரி இருந்தது. தயிர் பச்சடி, தால்சா கேட்டாலும் தால்சாவும் இருக்குது. நமக்கு தால்சா நமக்கு வேணாங்கிறதுனால நான் தால்சா ஆட் பண்ணிக்கல. தயிர் பச்சடி மட்டும்தான். நல்லா இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கலைங்க, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைஸ்லாம் நல்லா குக்கிங்காக இருந்துச்சு. மசாலாவும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுங்க. இங்கே பிரியாணி மட்டும் இல்லாமல் ஈவினிங் இதில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லும் கிடைக்கிது. இப்போ பரோட்டா, தோசை எல்லாமே இருக்குது. காம்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த போர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. காம்போவாக கொடுத்துருக்காங்க. சில்லி சிக்கனு, பிரியாணி ப்ளஸ் ஆம்லெட், இந்த மாதிரி காம்போ ஆஃபரும் கிடைக்கிது. இந்த ஹோட்டலோட மெனுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்லிமிட்டட் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.